ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போலாம் என்னால் கண்டினியூவாக வீடியோ போடவே முடிய மாட்டுது. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, மழை வேறு நிறைய பேஞ்சிக்கிட்டே இருக்குது. கரண்ட்டே இருக்க மாட்டுது. வீட்டில் ரொம்ப மழை பெஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, கரண்ட் இருக்க மாட்டுது. அதுவும் பெரிய கஷ்டமாக இருக்குது. அந்த ரீசனுக்காண்டி மட்டும்தான் என்னால் வீடியோ தொடர்ந்து போடவே முடியலையே. நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் வீடியோவே போட மாட்டேறீங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. இந்த ரீசனுக்காண்டி தான் என்னால் வீடியோ போட முடியல. சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் வந்து வெண்டைக்காய் கூட சேர்த்து மோர் குழம்பு பண்ண போகிறாங்க ஒடிசா ஸ்டைலில். சரி வாங்க, எப்படி பண்ணுறேன்னு வீடியோக்குள்ளவே பார்க்கலாம். இன்றைக்கி வந்து என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் மோர் குழம்பு தான். மாமியார் வந்து தான் பண்ணுவாங்க. இது வந்து அவங்க தான் கட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அவங்க ஷேஃப்லாம் கட் பண்ண தெரியாது. அவங்க ஒரு மாதிரி கட் பண்ண சொல்லுவாங்க. நான் சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அவங்க ஷேஃபில் கட் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குல்ல குழம்பு பண்ணுறதுக்கு. அதுக்காண்டி மாமியார் வந்து மாடு எடுக்க போயிருக்காங்க. மாடு ஆடலாம், ஏன்னா மழை வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதனால் மாமியார் வந்து கட் பண்ணுவாங்க. நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே. டைம் கரெக்டாக இப்போ ஒரு 4 மணி தான் ஆகுது. வானம் ஃபுல்லாக இருட்டிட்டு வந்துருச்சு. இன்றைக்கி மேபி நைட்டு மழை பெய்யும் தான் நினைக்கிறேன். நேற்று நைட்டு மழை இல்லை. நேற்று நைட்டு நேற்று நைட்டு கரண்ட்டு போணுச்சு. இன்றைக்கி மதியமாக தான் வந்துச்சு. அதனால தான் நேற்றுமே வீடியோ போட முடியல. மழை வரும் தான் நினைக்கிறேன் கன்ஃபார்ம். இடிலாம் இடிக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோடய மாமியார் வந்து அங்கே இருக்காங்க பாருங்கள். அவங்க மாடு இருக்குல்ல, மாடு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்க வயல் அங்கே மாடு எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். நல்லா மேபி வரும் தான் நினைக்கிறேன். இப்போயே கொஞ்சமாக தூறல் போட ஆரம்பிச்சிருது. மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. தூறல் வர ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா வீடு கொஞ்சம் ஒழுகும்ல, அதனாலே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நேற்று ஃபுல்லாகவே கொஞ்சம் இது எல்லாமே எடுத்துட்டு, இங்கே பார்த்தீங்களா, இந்த சைடு எல்லாமே புதுசு புதுசாக வயர் எல்லா சைடுமே கட்டி போட்டு வச்சுருந்தோம். இந்த சைடில் கொஞ்சமாக வைக்கோல் கொடுத்துருந்தோம். ஏன்னா தண்ணி ஊற்றல, அதனைக்காண்டி இங்கெல்லாம் கொஞ்சம் வைக்கோல் இது பண்ணியிருந்தோம். மழை வர ஆரம்பிச்சிருச்சு. தூறல் போட்டுக்கிட்டு இருக்குது. சீக்கிரமாக நாங்கள் வீடு கட்டி முடிக்கணும். வீடு கட்டி முடித்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்குமே. இங்கே பாருங்கள், இது வந்து மாடுலாம் அந்த சைடு வருதா, அது வந்து அப்படியே சாப்பிட்டு எல்லாமே கொஞ்சம் மக்கிடுச்சு பாருங்கள். மக்கி போயிருக்கு. இந்த வீடு இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்கும்னு தெரியல. சீக்கிரமாக நாங்கள் வீடு கட்டி முடித்தாதான். மழை வந்து தூறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோம். கொஞ்சம் தூறல் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். மாமியார் இப்போ தான் கொஞ்சம் மாடெல்லாம் வீடு கட்டி போட்டுரும். நாங்கள் 2 பேரும் தான் மாடு நான் கட்டி போட மாட்டோம், முட்டிடும். ஆடு மாடெல்லாம் கட்டி போட்டு முடிச்சாச்சு. மாமியார் வெண்டைக்காய் கழுவுறதுக்காண்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு கட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். மழை கொஞ்சம் நிறையாவே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டைம் கரெக்டாக ஒரு 5 மணி. வீட்டுக்குள்ளே பாருங்கள், கரண்ட் இல்லை, கரண்ட்டுமே போயிடுச்சு. இப்போ வெளியில் தான் உட்காந்து இது பண்ணிகிட்ருக்கோம். மாமியார் கட் பண்ணிகிட்ருக்காங்க. பூண்டெல்லாம் உரித்து வச்சுட்டேன். மாமியாருமே வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இது போயிட்டு நம்ம மசாலா அரைச்சிட்டு வரணும். ஏன்னா மழை பெய்யுதில், மழை கொஞ்சம் விட்டால் தான் போக முடியும். நல்லா உக்காந்துட்டு இருக்கேன். மழை விட்டா பிறகு தான் இது பண்ணணும். ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாமியார். அதுக்காண்டி மசாலா ஒரு வழியாக ஓடி போய் அரைச்சிட்டு வந்துட்டோம். மழை கொஞ்சம், ஏன்னா வெளில தானே அம்மி வச்சுருக்கோம், மழை பெய்யும்ல, அதனால் பார்த்தேன் கொஞ்சம் தூரிக்கிட்டே இருந்துச்சு. போடலான்னு பார்த்தா அரைக்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ள மழை கொஞ்சம் அதிகமாக வந்துடுச்சு. ஒரு வழியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். மோர் குழம்பு பண்ணுறதுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். வெண்டைக்காய் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு 10 போல். அதுக்கப்புறம் மாங்காய் ஒரு 1 தான், அதில் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. மசாலா, வெங்காயம், அதுக்கப்புறம் தயிர் எடுத்து வச்சுருக்கோம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். மழை கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. வடசட்டி நல்லா காஞ்சிருச்சு. அது கூட மாமியார் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்க. கரண்ட் வர போயிடுச்சு. டார்ச் இருக்குல்ல, டார்ச் வச்சு தான் இது பண்ணிகிட்ருக்கோம்.
வடை சட்டி நல்லாவே காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மாமியார் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்துட்டாங்க. நான் வாய்ஸ் நோட்டு தான் கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் பேசிக்கிட்டு இது பண்ண முடியல. அதனால் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் நோட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட்டு கொடுத்துட்டு இருந்தேன். வெங்காயம் பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுருக்காங்க மாமியார் பாருங்கள். இன்னுமே அதுக்குள்ள மாமியார் சொன்னாங்க, ஒரு மாதிரி செவக்கிற மாதிரி வறுத்தா தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இருந்தாங்க. வதக்கி முடித்த பிறகு அது கூட மசாலா இருந்துச்சுல்ல, மசாலாவுமே சேர்த்து நல்லா வதக்கி விடுறாங்க பாருங்கள். இது வந்து கரண்ட்டுமே இல்லையா, நான் டார்ச் வச்சு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேனே. அதுக்கப்புறம் மசாலா நல்லா வதக்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு மசாலா தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி சேர்த்து அவங்க கிளறி விட்டுருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. இன்னும் மாமியார் சொன்னாங்க நிறைய கொதிச்சா பிறகு தான் வெண்டைக்காய் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வழியாக ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதித்து வந்த பிறகு ஒரு பதத்துக்கு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் எல்லாமே சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம வந்து வெண்டைக்காய் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். தேங்காய்லாம் வச்சு மோர் குழம்பு நல்லா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். ஜீரகம்லாம் நிறையா போட்டு. ஆனால் ஒடிசாவில் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அது கூடவே கொஞ்சம் மாமியார் வந்து மஞ்சத்தூள் தான் சேர்க்குறாங்க பாருங்கள். மஞ்சத்தூள் வந்து நாங்கள் எப்பவுமே டப்பாவில் தான் வச்சுருப்போம். அந்த கவர் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டோம். அது இன்னும் கொட்டி வைக்கலையே, அதனால் மாமியார் கவரோடு சேர்த்து இது பண்ணிட்டாங்க. இப்போது மஞ்சத்தூள் சேர்த்து கிளறி விட்டுருக்காங்க பாருங்கள். அந்த சைடில் ஆடு படுத்துருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப குளிர் வர ஆரம்பிச்சிச்சு. குட்டி ஆடு தானே, அதனால் அந்த சைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் விட்டுட்டாங்க. நானுமே சரி பரவாயில்ல, ஆடு தானே இருந்தால் போகுது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வீடியோவில் தெரிஞ்சால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ மாமியார் வந்து நல்லா கிளறி விட்டு வெண்டைக்காய் ஒன்று இது பண்ணி பார்த்தாங்க, வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகலான்னிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் குழம்பு பதத்துக்கு திட்டமாக தண்ணி சேர்த்துக்கிறாங்க. தண்ணி சேர்த்து நல்லா மூடி வச்சுட்டாங்க. நல்லா நான் சொன்ன மழை கொஞ்சம் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு பாருங்க, வீட்டுக்குள்ள ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஊற்றி போய் ஆரம்பிச்சிருச்சு, வீட்டுக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அந்த இடத்துல நான் இன்னுமே க்ளீன் பண்ணல. ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு இருந்தாரு, அதை பார்த்தாரு வெளில வந்து எவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ட நான் முன்னாடி காட்டினப்போ வெறும் தூரல் தான் போட்டுருந்துச்சா, இங்கே பாருங்கள் இவ்வளோ மழை பெய்ய ஆரம்பிக்குது. நம்ம இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் மழை பெஞ்சிருக்கும், அதுக்கு வந்து இவ்வளோ தூரம் இதாகிடுச்சு பாருங்களா எப்படி இருக்குன்னு. ஓரளவுக்கு நல்லா குழம்பு கொதித்து வந்திருக்கு பாருங்கள். அது கூட மாமியார் வந்து 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டாங்க. செகண்ட் 2 கப் அளவுக்கு தயிர் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டியான தயிர், புளிக்காத தயிர் அதை எடுத்து சேர்த்துக்கிட்டாங்க பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம வந்து மிக்சியில் வந்து மாமியார் வந்து மழை பெஞ்சதில்ல, வீட்டுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் வந்துடுது, அந்த பின்னாடி சைடெலாம் பார்க்க போயிருக்காங்க. மோர் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும், வேறு கொஞ்சம் அதிகமாக வச்சு கொதிக்க விடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னுமே நல்லா கொதிக்கணும், தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள். மாங்காய் போடக்குள்ள நான் வீடியோ எடுக்க முடியல, மழை அந்த டைம் ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு, அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். சரி மூடி வச்சிடலாம். இப்போ தான் மழை பெய்ய முடிஞ்சுது. இந்த இடத்த நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. சரி வெளியே போய் காட்டுறாங்க. அங்கே 1/2 மணி நேரம் மழை பெஞ்சுது. இந்த மழையில் உங்களுக்கு ஒரு ஜாலியை பாருங்கள். 1/2 மணி நேரம் மழைக்கே இவ்வளோ இது பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. முன்னாடி சொன்ன மாதிரி தான் பயமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன தாருப்பா அதே மாதிரி காற்றடிச்சு கீழே விழுந்துருச்சு பாருங்கள். அது உழுந்ததால தான் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சது. வந்து வீட்டு பின்னாடி பாருங்கள் தண்ணி எவ்வளோ இது இருக்குது பாருங்கள். குட்டி ஆடு மாடு நடைஞ்சிருச்சு. ஏன்னா மாடு கட்டுற இடமும் தண்ணி ஃபுல்லாக ஆகிடுச்சு. வீடு கட்டினா தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து வைக்க முடியுமே. மாடு கட்டுற இடம் தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம வீட்டில் மாங்காய் மரம் இருக்குல்ல, காற்றடிச்சு ஒரு 4 மாங்காய் போல் ஊந்துருச்சு. அதில் ஹஸ்பண்ட் வந்து மாங்காய் சாப்பிட்ருக்கா பாருங்க. என்னங்க மாங்காய் நல்லா இருக்கா, புளிக்குதா இல்லை இனிப்பா இருக்கா ஆ சுகராக இருக்கா? மாங்காய் வறுக்கலை. அந்த சைடில் அப்பா ஒரு மாங்காய் கேட்டாருன்னு அம்மா அப்பா கொடுத்தாங்க. அப்பா சாப்பிட்றதாண்டி வச்சுருக்காங்க. மறுபடியும் மழை வரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இடி இடிக்க ஆரம்பிச்சிருது. அதை கண்டு எல்லாமே சீக்கிரம் சரி பண்ணி வைக்கணுமே. கொஞ்சம் மழை பெஞ்சாலே கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. முன்னாடி ஒரு டைம் மழை பெஞ்சு இந்த மாதிரி தானே பண்ணிருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நல்லா கட்டி போட்டு வச்சுருந்தாரு, திரும்பி அதே ஆகிடுச்சு. வெயில் டைமில் மழை பெஞ்சால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், இருந்தாலுமே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே தண்ணி போய் தூங்க முடியாது.
தண்ணியாக இருக்கும் பாருங்கள் இப்படி இருக்குன்னு. இப்போ ஹஸ்பண்ட் வீட்டு மேலே ஏறி கட்டி போடுறேன்னு சொல்லியிருக்காரு. வாங்க நம்ம போய் மோர் குழம்பை பார்க்கலாம். மோர் குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது. வீட்டு வெளியில் இருக்குது. மாடு கட்டி போடும் தண்ணி வந்துருச்சு. அந்த இடத்துல கொஞ்சமாக மண் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலை பார்க்கலாம். நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா எப்படி மாமியார் மோர் குழம்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று மோர் குழம்பு பண்ணக்குள்ளே கரெக்டாக ஒரு 4 மணி 3 மணிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணோமே. அந்த டைமில் கரண்ட்டு போணுச்சு. இன்னுமே கரண்ட்டு வரலதேம்மா. இப்போ கூட நாங்கள் மொபைல் போயிட்டு சார்ஜர் எங்கே போட்டுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு சோலார் வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் போய் காலைல சார்ஜர் போட்டு கொடுத்தோமே. ஆனால் வந்து சோலாரில் என்னன்னு தெரில, இங்கே ஹீட்டும் வர வெயிலுமே அடிக்கலையே. அதனால் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. 50% தான் இருக்குது. காலையில் கொடுத்தோம். இப்போ டைம் கரெக்டாக 1 மணி போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். சார்ஜர் ஏறவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னால் கண்டினியூவாக வீடியோ போடவே முடிய மாட்டேது. இந்த ரீசன்காண்டி மட்டும்தான் என்னால் கண்டினியூவாக வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல. கரண்ட்டு ப்ரைஸ்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. இப்போமே மழை வந்து மானெல்லாம் இருட்டிட்டு தான் இருக்குது. நேற்றுலாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தூங்குறதுக்கு தெரியுமா. நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. மேலே போடுற தாரெல்லாம் கீழே விழுந்து தரெல்லாம் நனைஞ்சி தண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். சீக்கிரமாக நாங்கள் வீடு கட்டி முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னதே திருப்பி சொல்கிறேன், நினச்சிக்காதீங்க. எங்களோட ட்ரீமே நாங்கள் சீக்கிரமாக வீடு கட்டி முடிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப இதாக இருக்குது. மழை பெஞ்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நான் காலையிலே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நேற்று ஃபுல்லாக கரண்ட்டிலே நேற்று ஒரு 30% தான் சார்ஜர் போட்டு வச்சுருந்தேன் பக்கத்து வீட்டில் கொடுத்து, ஃப்ரெண்டோட வீட்டில். அந்த சார்ஜர்லேயே வீடியோ எடுத்து இது பண்ணுறதுக்கு சார்ஜர் கம்மியாகிடுச்சு. நைட்லாம் டார்ச் வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோமே. இனிமேல் சார்ஜர் இருக்காது. சரி நீங்கள் எப்படியாவது வீடியோ அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்துகிட்டு நிற்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.